எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? உனக்கு என்ன மனசு பெரிய தியாகி நினைப்பா? ஏங்க அப்படி கேக்குறீங்க? இல்ல டிவோர்ஸ் ஆன பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாரும் உன்னை தியாகின்னு சொல்லுவாங்க, அப்படியே உனக்கு மனசு குளிந்துரும், அப்படிதானே? இல்ல தெரியாம தான் கேக்குற. டிவோர்ஸ் ஆன பொண்ணுனா நீ சொல்றதெல்லாம் கேட்பான்னு நினைச்சியா? அப்படி நினைச்சு மட்டும் என் கழுத்துல நீ தாலி கட்டியிருந்தா ஐ எம் வெரி சாரி, நீ நினைச்சது எதுவுமே நடக்காது. ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான் எல்லாம் கிடையாதுங்க. ஏய் சும்மா நல்ல மாதிரி நடிக்காத. என்ன பொண்ணு பார்க்க வந்தப்போ உன்கிட்ட என்ன சொன்ன? பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடின்னு தானே சொன்னேன். சொன்னீங்க, ஆனா எனக்கு தான் உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதான் பிடிக்கலன்னு போய் சொல்ல வாய் வரல. வாயிலே குத்துனா இப்படி எல்லாம் பேசினா நான் உஷாராருன்னு நினைச்சியா? அப்போ இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா? பொண்டாட்டிங்கிற முறையில நீ என்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்க கூடாது, அதுதான் நான் உனக்கு கொடுக்குற தண்டனை. ஏங்க உங்க பாஸ்ட் லைஃப்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், அது எல்லாத்தையும் மறந்துருங்க, நம்ம ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன நீங்க முழுசா நம்பலாங்க. ஹேய் நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? நான் ஒரு வாட்டி பட்டதே போதும், என் வாழ்க்கையில இனிமே கல்யாணமே வேணாம்னு நினைச்சேன். உன்னால எல்லாம் போச்சு. டிவோர்ஸ் ஆன பொண்ணு தானே இவ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது நினைச்சிட்டல. இனிமே இவளை ஏன்டா கல்யாணம் பண்ணிட்டோன்னு நீ ஒவ்வொரு நாளும் நினைச்சு வருத்தப்பட போற பாரு. ஏங்க நீங்க இப்படி வெளிப்படையா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. செருப்பு, உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொர்ண எதுவுமே கிடையாதா? அப்போ நீங்க நான் தனியா தான் தூங்கணுமா? இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே நீ தனியா தான் தூங்கணும். இங்க பாருங்க ரம்யா, நம்ம தப்புன்னு நினைச்சு போற பாதை சில சமயம் நமக்கு நல்ல பயணத்தை கொடுக்கலாம். அப்ப நீயே போ. அப்படி ஏய் என்ன பண்ற? இந்தா கீழே படு. என்ன இன்னொரு தலகாணி எதுக்கு? கட்டி பிடிச்சு. வேணாம் வேணாம். பிடிக்காத மாதிரியே பேச வேண்டியது, அப்புறம் எனக்காக எல்லாத்தையும் செய்ய வேண்டியது. சாப்பிட்ற நேரத்துல எதுக்கு காஃபி அப்படின்னு நினைச்சிருப்பா. அதுவும் கரெக்ட் தான். என்ன எனக்கு சாப்பாடு உங்களுக்கு சமைச்சு போட்டுதான் நான் இங்க வந்திருக்கேனா? அப்போ நான் எப்படி சாப்பிடுறது? அது உங்க பிரச்சனை, உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் சமைச்சு சாப்பிட்டுக்கணும். இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. அப்படியா? இல்லையே, நான் எனக்கு அளவா தான் சமைச்சிருக்கேன். அப்போ எனக்கு இப்ப சாப்பாடு இல்லையா? ஒரு சின்ன கரெக்ஷன், எப்பவுமே கிடையாது. இப்படியே பார்த்துட்டு இருந்தா நான் எப்படி சாப்பிடுறது? எனக்கு வயிறு வலிக்காது. இப்படி சாப்பிட்டா வயிறு வலிக்காது, வெடிச்சிரும். அது என் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல இடத்த காலி பண்ணு. நிலவை கொண்டு வா, கட்டிலில் கட்டி வை. ஹலோ எந்திரி. மீ நீ வேற யாராவது இருக்காங்களா? தெரியுதுல, எந்திரி. இனிமே நீங்க வெளில படுத்துக்கோங்க. ஹலோ ஏங்க எதுக்கு? என்னாச்சு? எதுவும் ஆகக்கூடாதுதான். என்ன சொன்னீங்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது.
அதெல்லாம் முடியாது, நீங்க சொன்னாதான் நான் போவேன். ஓ அப்படியா? அப்ப நானே போறேன். ஹலோ 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 இருங்க, நானே. ரம்யா, கட்டின புருஷனை அடிச்சு வெளியில துரத்துற, இதெல்லாம் நல்லாவே இல்ல, சொல்லிட்டேன். உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த, நீ அதை யூஸ் பண்ணிக்கல. இப்ப வந்து குத்துதே கொடையுதேன்னா வாழ்க்கை ஃபுல்லா நீ இப்படிதான் குழம்பிட்டு இருக்கணும். இப்படி எல்லாம் என்ன டார்ச்சர் பண்ணா நான் உன்னை விட்டு போயிடுவேன், அப்படிதானே? புரிஞ்சதுல? ஹலோ ஹலோ பில்லுங்க. என்ன என்ன இப்படி பாக்குறீங்க? இனிமே நான் ட்ரெஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க உங்க ட்ரெஸ் வாஷ் பண்ணணும், புரியுதா? ஏன் அப்படி? அதெல்லாம் அப்படிதான் இனிமே. என்ன சிரிப்பு? ஒண்ணு இல்லைங்க, நீங்க பாருங்க. ஏங்க இப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? எங்க நீங்க சொல்ல விட்டாதானே. பரவாயில்ல, இவ்வளவு நாளா இந்த ட்ரெஸ் எல்லாம் உள்ளே கிடந்துச்சு. தேங்க்ஸ். ஓகே ஓகே, கோவப்படாதீங்க. நான் மிஷின் சேஞ்ச் பண்றதுக்கு ஆள் வர சொல்லியிருக்கேன், அவங்க வந்ததும் மாத்திக்கலாம். இதெல்லாம் முன்னாடி மாத்தி வைக்க மாட்டீங்களா? இவ்வளவு நாளா ஏன் எதுக்குன்னு கேட்கறது கூட ஆள் இல்லாம இருந்தேன். ஆனா இப்போ அப்படி இல்ல, தெரிஞ்சுக்கிறேன். ரம்யா, என்ன? என் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்றதுக்கு வெளியில கொடுக்க போறேன். உங்களுக்கு ஓகேனா உங்க ட்ரெஸ்ஸையும் நீங்க கொடுக்கலாம். சரி வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போய் கேஷ் எடுத்துட்டு வரேன். இல்ல பரவாயில்ல, கேஷ் நான் பாத்துக்கிறேன். ஒண்ணும் தேவையில்ல, என் ட்ரெஸ்ஸுக்கு நானே கேஷ் கொடுக்குறேன். என்னங்க சத்தம்? சத்தமா? இல்லையா, அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. மிஷின் சத்த மாதிரி கேடுச்சு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க கேஷ் கொடுங்க. என்ன போ. குட் மார்னிங் ரம்யா. நான் ஆபீஸ் கிளம்பிட்டேன், உங்களுக்கும் சேர்த்தா சமைச்சிருக்கேன். நீங்க சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க, நான் ஆபீஸ் போயிட்டு வந்துறேன். ஓகேவா? ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன பத்தி? ஏங்க என்னாச்சு? இப்படி எல்லாம் பண்ணா நான் மயங்கிருவனா? ஏங்க என்னாச்சுன்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, இதெல்லாம் வேணும் எனக்கு இப்படி எல்லாம் பண்ணுங்க நான் கேட்டேனா? என்ன பாக்குறீங்க? என்ன இம்ப்ரெஸ் பண்ண இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க ப்ளீஸ். ரம்யா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. எனக்கு சமைக்கும் போது உங்களுக்கும் கொஞ்சம் சேர்த்து சமைச்சேன், அவ்வளவுதான். இங்க பாருங்க, என்னோட வேலையை நான் பாத்துக்கிறேன், உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க. சரிங்க, நான் போயிட்டு வரேன். அப்புறம் நீங்க போயிட்டு வரதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு ஒரு அவசியம் கிடையாது. ஓகேங்க, பாய். காஃபி நல்லாதான் இருக்கு. பைக் எடுக்க மறந்துட்டேன். காஃபி வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு தான் குடிச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. நான் எதுவும் சொல்லலைங்க. சொல்லனாலும் என்னடா இந்த பொண்ணு அப்படி பேசிட்டு இப்படி பண்றாலே நீங்க நினைக்க கூடாதுல, அதுக்கு தான் சொன்னேன். ஏங்க நான் எதுவும் நினைக்கலைங்க, விடுங்க. இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? சும்மாதாங்க. காஃபி அப்படின்னு நல்லா இல்ல, இத குடிச்சதை குடிக்காம இருந்துக்கலாம். பாய். உனக்கு இதெல்லாம் தேவையா? உடனே அந்த காஃபியை குடிக்கணுமா? பசிங்க உனக்கு தேவையா?